ரீசெண்ட் டைம்ல நாசா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க. ஆக்சுவலா எந்த மாதிரி அறிவிப்புனா, உலகத்துல நிறைய முக்கியமான நாடுகள் எல்லாமே கடலினுடைய நீர்மட்டம் அதிகமாக உயர்ந்துட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இந்தியாவில் மும்பை, சென்னை, கொச்சி இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே வழக்கத்துக்கு மாறா கடலினுடைய நீர்மட்டம் உயர்ந்துட்டு இருக்கு. இது வருங்காலத்தை மேபி அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா 2050க்குள்ள கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் கடலினுடைய நீர்மட்டம் உயரப்போகுது. இதனால சென்னை போன்ற பகுதிகள் எல்லாமே டோட்டலா அழியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டுவெல் அபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலா ரீசெண்ட் டைம்ல நாசா ஒரு முக்கியமான சேட்டலைட் வச்சு ஒரு டேட்டா வெளியிடுறாங்க. ஆக்சுவலா 1993ல இருந்து 2020 வரைக்கும் ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணும்போது 2024ல ப்ரெடிக்ட் பண்ணது 4.6 மில்லிமீட்டர் மட்டும்தான் உயர்வு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனா அங்க நடந்தது என்னன்னா 2024ல மட்டும் பிராக்டிகலா 5.9 மில்லிமீட்டர் கடலினுடைய நீர்மட்டம் உயர்ந்திருக்கு. இதனால நாசா என்ன தெரிவிக்கிறாங்க, உலகத்துல இருக்க எல்லா கடலோர டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே மிகப்பெரிய பாதிப்பை இனி மேற்கொள்ள போகுது, எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கான அப்டேட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா மும்பை பாத்தீங்கன்னா அரபிக்கடல்ல ஒரு முக்கியமான பகுதி. இங்க வருஷத்துக்கு ஒரு முறை கரெக்டா சொல்லணும்னா 4.6 மில்லிமீட்டர் தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரியே சென்னை மாதிரி பகுதிகள் எல்லாமே பீச் வருஷத்துக்கு ஒரு முறை 4.3 மில்லிமீட்டர் தொடர்ந்து உயர்ந்துட்டே வருது. அதே மாதிரி கொச்சின் வருஷத்துக்கு ஒரு முறை 4.1 மில்லிமீட்டர் தொடர்ந்து உயர்ந்துட்டே வருது. இது ஆவரேஜான டேட்டா. ஆக்சுவலா 1993ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2025 ஆச்சு, இது வரைக்கும் 10 சென்டிமீட்டர் கடலினுடைய நீர்மட்டம் உயர்ந்திருக்கு. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, நாசா 2020ல ஒரு முக்கியமான சேட்டலைட் அனுப்புனாங்க. எதற்காகனா இந்த கடலினுடைய நீர்மட்டம் எவ்வளவு உயருது அப்படின்னு சொல்லி மேற்பரப்பிலிருந்து ஆழ வரைக்கும் கால்குலேட் பண்றதுதான் இந்த சேட்டலைட்டுடைய முக்கியமான வேலை. ஆக்சுவலா 2 சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க, 2020ல ஒன்று, 2025ல ஒன்று. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு இந்த சேட்டலைட் ஃபுல்லா ஆராய்ச்சியில் ஈடுபடும். அதாவது கடலினுடைய நீர்மட்டம் எப்படி உயருது, என்ன ரீசன், இந்த மாதிரி பல டேட்டாக்கள் 90% பெருங்கடல் எல்லாமே ஃபுல்லா ஆர்பை பண்ணி இதை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய முக்கியமான வேலை. ஆக்சுவலா இந்த சேட்டலைட்டுடைய முக்கியமான பெயர் என்னன்னா சென்டினல்-6 மைக்கேல் பிரிலிச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சேட்டலைட் அமெரிக்கா அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இதுல நிறைய டேட்டா வச்சுதான் இப்ப முக்கியமா அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமா எப்படிதான் இந்த கடலினுடைய நீர்மட்டம் உயருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பனிப்பாறைகள் தொடர்ந்து உருகிட்டே வருது. அதுவும் முக்கியமா இது வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை 273 பில்லியன் டன் அளவுக்கு ஐஸ் கட்டி எல்லாமே உருகிட்டு வருது. அதுவும் பர்டிகுலரா ஆர்டிக் பகுதியாகட்டும், அண்டார்டிக் பகுதியாகட்டும், எல்லா பகுதியிலும் உருகிட்டு வருது. ஆக்சுவலா இந்த ஒரு வருஷத்துல இருக்க பனிக்கட்டி உருகிறது நம்ம கிட்ட தண்ணீரா இருந்தா 30 வருஷத்துக்கு உலகத்துல இருக்க எல்லா மக்களும் யூஸ் பண்ணலாம். அவ்வளவு ஐஸ் கட்டி தண்ணியா மாறிட்டு இருக்கு. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அது ஒரு முக்கியமான பிரச்சனையா. அதே மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து கடல் நீர் மட்டம் உயர்ற காரணத்தினால கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. அதுவும் பர்டிகுலரா கார்பன் எமிஷன்னால. இதனால என்ன ஆகுது, கடலினுடைய டெம்பரேச்சர் டோட்டலா மாறிட்டு இருக்கு. இதனால வருஷத்துக்கு ஒரு முறை 1 to 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு. அதுவும் பர்டிகுலரா சென்னை, திருவாரூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே கடற்கரை ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுவும் கரெக்டா சொல்லணும்னா 2025ல இருந்து இன்னும் 25 வருஷத்துல 2050 போது கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் கடலினுடைய நீர்மட்டம் உயரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கொடுக்குறாங்க. இதனால பாதி பகுதி டோட்டலா அழிய போகுது. ஆக்சுவலா அதுவும் குறிப்பா சென்னையினுடைய மெரினா பீச் எல்லாம் இருக்குன்னா, இந்த மெரினா பீச்ல இருந்து 500 மீட்டர் தொலைவில் இருக்க எல்லா பகுதியுமே ஃபுல்லா கடல் நீரா இருக்க போகுது. அதனால டோட்டலா அழிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கொடுக்குறாங்க. அதனால யாரெல்லாம் சென்னையில இப்ப வீடு வச்சிருக்கீங்களோ, இல்ல ஃபியூச்சர்ல வாங்கணும், கடல் பகுதியில வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு முக்கியமான வார்னிங்கா இருக்க போகுது. அதுவும் முக்கியமா சென்னை, திருவாரூர், செங்கல்பட்டு இதுல கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் எல்லா சரௌண்டிங்லையும் சேர்த்து இந்த பகுதி எல்லாமே அழிய போகுது. எந்த மாதிரி அழிய போகுதுன்னா, கடல் நீர் மட்டம் உயர்ந்தால மட்டும் கிடையாது, புயல், சூறாவளி, அதே மாதிரி மண்ணரிப்பு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் காரணமா தொடர்ந்து அழிய போகுது. அதே மாதிரி இந்த பிரச்சனையினால கடல் நீர் மட்டம் உயர்ற காரணத்தினால நல்ல தண்ணீர் எல்லாமே இந்த கடல் நீருக்குள்ள கலந்து டோட்டலா வீணாக போகுது. இது குடிக்கிறதுக்கும் வருங்காலத்துல விவசாயம் பண்றதுக்கும் பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க.
இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட்டும் அதே மாதிரி தனி ஒரு மனிதனும் தான் முடிவு செய்ய போறாங்க. ஏன்னா இவங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் தான் 2050க்குள்ள எந்த அளவுக்கு மாற்றத்தை வரப்போகுது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எல்லாமே பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.